தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தன்னுடைய இலக்காக வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியானது வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறதா? எந்த வகையான மாற்றத்தை கொடுக்க போகிறது? எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்குகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பதற்றத்தோடு இருக்கிற ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க ரொம்ப பதற்றத்தோடு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன நினைக்காங்கன்னா, சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு 12க்கு வர போகிறாரு. இப்போ 11 கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக இருந்துட்டாரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 7.5 சனி ஆரம்பம். இப்போ 7.5 சனி நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருமோ, 7.5 சனி பகவான் நம்மளை வதச்சிருவாரோ, ஒரு தாக்கத்தை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற பயத்துக்குள்ள செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளில் சில வீடியோக்கள் போடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பதட்டம் அடைகிற மாதிரி நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டவங்களும் கேட்காங்க. ஸோ பதட்டமான சூழ்நிலை நேரடியாக ஜாதகம் பார்க்குறவங்களும் கேட்குறாங்க. ஸோ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிற இடத்த வச்சு அவரை மதிப்படைய தேவையில்லை. அவரை வச்சு எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்த வச்சு நீங்கள் செயல்படுத்த தேவையில்லை. அவருடைய பார்வையின் அடிப்படையில் தான் நீங்கள் எப்பயுமே ஒரு ஜாதகத்தை செக் பண்ணுங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11 அமர்ந்தார். மேச ராசிக்கு 11ஆம் இடங்கிறது சனிக்கு வந்து அவருடைய ஃபேவரான விஷயம் கிடையாது. அவர் அந்த இடத்துலே அமர்ந்து உங்கள் ராசியை 3ஆம் பார்வை மூலமாக கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக பார்த்தனால தான் உங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலம் போதாத காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நஷ்டப்பட்டு கூட இருக்கவனை விட்டு விலகி அவன் பண்ண துரோகத்தை ஏற்றுக்க முடியாமல் நானே என்னை காயப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கவலைகள் அவ்வளோ தூரம் இருந்திருக்கும். நான் ஒரு மனசில் ஒரு விஷயத்த நினச்சேன், ஆனால் அதை செய்யக்கூடிய நான் பட்ட பாடு பெரும்பாடாக போச்சுயா. என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய போராட்டத்தை நான் அந்த 2.5 வருஷத்தில் சந்திப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி செயல்பாடுகள் நடந்திருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கணும். ஸோ எதிர்மறையான செயல்பாடுகள், நம்ம ஒன்று நினைக்கிறது மற்றொன்று நடக்கிறது, மனசுக்குள்ள என்ன விஷயம் செஞ்சாலும் ஒரு உறுத்தலோடு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலங்களில் சனி பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருப்பார்.